வணக்கம். மேசராசி 2025 குரு பெயர்ச்சியால் சனி பெயர்ச்சியால் மேசராசியான உங்களுக்கு தொழில், வியாபாரம், பணம் வரக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களும் அல்லது தீய பலன்களும் எப்படி இருக்கும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். மேசராசியான உங்களுக்கு 2025 4 ராஜ கிரகங்களும் பயிற்சியாகும். ராஜ கிரகங்கள்னால் எது? குரு, சனி, ராகு, கேது. இப்படி கிரகங்கள் பயிற்சியாகும்போது வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். ஒரு சிலருக்கு நன்மைகள் அதிகரிக்கும், மற்றவர்களுக்கு கெடு பலன்கள் நடக்கும். காரணம், கிரக மாற்றங்கள் கிடையாது. கிரகங்கள் என்பது ஆண்டுதோறும் பெயர்ச்சி என்பது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்களே ஒரு பொறுமையாகவும் ஒரு நிதானத்துடன் ஒரு மேசராசிக்காரங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு மேசராசிக்காரங்க நல்ல நிலையில் வசதி வாய்ப்புகளுடன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நீங்களும் மேசராசி தான், அவங்களும் மேசராசி தான். அவங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்றத ஒரு நாளாவது அமைதியாக உட்கார்ந்து சிந்தனை செய்ததுண்டா? அப்படி செய்ய முடியாது. வேகமான உலகத்தில் நாமும் வேகமாக முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என்பதே ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆசை. வேகமாக முன்னேற ஆசைப்படுவது தவறல்ல. என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறதுன்றது தெரியாமலே ஓடுறது தான் தப்பு. மேசராசிக்காரங்களுக்கு கோபம் அதிகம், ஆத்திரமும் அதிகம். இதை இரண்டையும் தவிர்த்து பொறுமை, நிதானத்துடன் இந்த பதிவை கேட்டால் உங்களுக்கு 100% நற்பலன்கள் நடக்கும்னு என்னால் போய் சொல்ல முடியாது. ஓரளவுக்காவது உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கட்டும், அதை தடுக்க யாராலேயும் முடியாது. கெடு பலன்கள் வருவதாக இருந்தால் அதை என்னுடைய பதிவால் நீங்கள் அந்த கெடு பலன்களை தாண்டி சில நற்பலன்களை பெற்றால் இந்த பதிவுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும். இதை கேட்டதுனால உங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷமாக இருக்கும். சரி, ஒரு ராசியில் பிறந்த ஒருவர் மட்டும் கெட்ட பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கும்போது மற்றொரு மேசராசிக்காரர் வளர்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷத்துடன் இருப்பதற்கு காரணம் என்ன? உங்களுடைய ராசி மேசராசி. மேசராசியில் இருப்பதோ 3 நட்சத்திரம்: அஸ்வினி, பரணி, கார்த்திகை அல்லது கிருத்திகை. இந்த 3 நட்சத்திரம்தான் மேசராசியில் இருப்பது. இந்த 3 நட்சத்திரமும் 3 குணங்களை படைத்தது. இந்த 3 குணங்களின் கலவைதான் மேசராசி. அஸ்வினி நட்சத்திரமா? உங்களுக்கு கேது பகவான் ஆதி தேவதையாக வருவார். பரணி நட்சத்திரமா? உங்களுக்கு சுக்கிர பகவான் நட்சத்திர அதிபதியாக வருவார், ஆதி தேவதையாகவும் வருவார். கார்த்திகை நட்சத்திரமா? உலகையே கட்டி காக்கும் நமது சூரிய பகவான் தான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. இப்போது 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரமும் வேறுபடும் போது ஏன் ஒருத்தர் நல்லா இருக்கும்போது இன்னொருத்தர் கஷ்டப்பட மாட்டார்? இதைத்தான் நீங்கள் எந்த பதிவானா பாருங்கள், ஒரு புரிதலுடன் பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும்.
மேசராசி ஆட்சி, அஸ்வினி நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். குரு சனி ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகட்டும். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அவர்கள் கொடுக்கின்ற நற்பலன்களையும் தீய பலன்களையும் கெடுக்கவே முடியாது. அஸ்வினி நட்சத்திரமா ஆரம்ப தசா கேது தசா, அடுத்த தசா சுக்கிர தசா, அடுத்த தசா சூரிய தசா. இந்த மாதிரி தசாக்கள் மாறுது இல்லையா? இப்போ உங்களுக்கு 2025 வருது இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது? அந்த தசா நல்ல நிலையில் இருந்தால் 7 சனி வரட்டும், குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போகட்டும், ராகு கேதுக்கள் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கட்டும். தசா நல்லா இருந்தால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், சந்தோஷமும் இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும். கிரகங்கள் தவறான இடத்துல அமரும்போது சிறு பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை தசா சரியில்லாதவங்க தான் 7 சனி வந்தால் கடுமையான பாதிப்புகளை சந்திப்பது. குரு பகவான் மாறும்போது தேவையில்லாத நஷ்டங்களும் கஷ்டங்களும் சந்திப்பது. அந்த வகையில் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், பரணி நட்சத்திரமாக இருந்தாலும், கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் முதலில் கிரக பயிற்சியாவதை பார்ப்பது என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் இருக்கும், உங்களுக்கு தசா கூட என்னன்னு தெரியாது. அது என்னவோ தசா, நல்லது சொன்னால் கேட்கலாம், கெட்டது சொன்னாக்க தூக்கி போட்டு போகலான்ற ஒரு மனநிலைக்கு போகிறத விட தசாக்கள் வலிமையாக இருந்தால் பாதகங்கள் என்பது பெருசாக இருக்காது, வளர்ச்சி என்பது இருக்கும். அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் மட்டும் வந்து போகும். சரி, இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த பதிவுன்னு வருது, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிட்டே போகிறேன். ஏன்னு கேட்டாக்கா ஒரே ஒரு வீடியோவில் மொத்தத்தையும் சொல்லணுன்னாக்கா குறைஞ்சது 5 மணி நேரம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ சொல்கிறதுக்கு எனக்கும் முடியாது, கேட்குறதுக்கு உங்களுக்கும் டைம் இருக்காது. சரி, 2025 குருவும் சனியும் பயிற்சி பெற்றால் சாதக பலன்களா பாதக பலன்களா? சனி பகவான் பயிற்சி பெறுவார். திருக்கணித ரீதியாக வாக்கிய கணிதம் என்பது 2026. திருக்கணிதத்துக்கு போகலாம். 7 சனி என்பது வரட்டும். வந்தால் விரய சனியாகத்தான் வருவார். விரயம்னா என்ன? காசு பணம் என்பது செலவாகும். எதுக்கு செலவாகும்? 11ஆம் இடத்துலேருந்து கொடுத்துட்டார் இல்லையா? ஏதோ கொடுத்தாரு, பெருசாக செயலுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 11 சனி வந்தால் உங்களுடைய கனவு ஏதாவது ஒன்றை நிறைவேற்றியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். வருமானம் பெருகியிருக்கும். நீங்களும் என்ன செய்திருப்பீங்க? காசு வருது, நம்மளுடைய வருங்கால வாழ்க்கை, நம்மளுக்கு அடுத்தது கெட்ட நேரம் வந்தால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வீணாக கூட செலவு செய்திருக்கலாம். இல்லை, ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இடம் வாங்கி வீடு கட்டுறது, திருமணம் செய்கிறது, நல்ல வேலையில் போய் சேர்றது, செய்கிற வேலையை விரிவுபடுத்துவது, இன்னும் நல்லா அதை செய்து வெற்றி பெறலாம் நினைக்கிறது. இது ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக செய்கிறது. ஒரு சிலர் காசு வந்த உடனே யாருக்கு செலவு செய்கிறோம், எதுக்காக செலவு செய்கிறோன்னு தெரியாமலே பல வழிகளில் பணத்தை அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், தனக்கு தானே செய்திருக்கலாம், உறவுகளுக்கு செலவு செய்திருக்கலாம், இல்லை உதவாத ஏதாச்சும் ஒரு வேலைங்களில் போயிட்டு பணத்தை முதலீடு போட்டிருக்கலாம். இது அனைத்திற்கும் விரய சனியாக 7 சனியில் வரும்போது நாம் பதில் சொல்லணும். அவர் கொடுத்ததை எடுக்காமல் விட மாட்டார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் குடும்பத்திற்காகவும் அல்லது திருமணம் வீடு கட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் செய்திருந்தீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் பெரிதளவு பாதகம் இருக்காது. செலவு செய்தோம், நல்ல வேலைக்கு தான் செய்தோம், மன ஆறுதல் இருக்கு இல்லையா? அதை தவிர்த்து நீங்கள் வீணான பழக்க வழக்கங்களால் செலவுகள் செய்திருந்தால் விரய சனி உங்களுக்கு அதிகப்படியான
விரயங்களை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும். விரயச்சனி என்பது பாதகம் தருவதல்ல, கையிருப்பை முற்றிலும் கரைப்பது தான் விரயச்சனி. சனி பகவான் 11 கொடுத்தால் விரயச்சனியாக கெடுப்பார். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு பொறுமையாக கேட்குறவங்களுக்கு. அடுத்தது குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தார். 2ஆம் இடத்தில் இப்போ கூட தான் இருக்கிறார், வக்கரம் பெற்றிருக்கிறார். இப்போது குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு முன்னதாக 2 வருஷம் 12இல் ஓராண்டு படாத பாடுபட்டிருப்பீங்க மேசராசிக்காரங்க. அடுத்தது உங்களுடைய ராசி பேர் ஜென்ம ராசின்னு வாங்க. ஜென்ம ராசியில் 2023 அமர்ந்தார். வாழ்க்கைன்னா இப்படி கூட ஒரு வாழ்க்கை இருக்குமா என்பதை உங்களை உணர வைத்தார். எத்தனை பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி தவித்தது மேசராசியான உங்களுக்கு தான் தெரியும். 2024 வந்து அவரை பயிற்சி பெற்று இப்போ இருக்கிறார் 2ஆம் இடத்தில். 2 வருஷம் கெடு பலன்களை தந்துட்டு இப்போ தான் நற்பலன்களை நிறையா வாங்கினவங்களும் இருப்பாங்க, படிக்கு பாதியாக குறைத்து வாங்கினவங்களும் இருப்பாங்க. அதற்கு காரணம் குரு பகவானோ இந்த பதிவை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற என்னை போன்ற ஜோதிடர்களோ கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தசா தான் பலன்களை உயர்த்தி கொடுப்பதும் அல்லது தாழ்த்தி வைப்பதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. நல்லது சொன்னால் மனம் சந்தோஷப்படுகின்ற மனிதர்கள் இடையில் கெடு பலன்களை சொல்லும்போது மனம் வெறுக்கிறது, அவர்களை உதாசனப்படுத்துகிறது. சரி இருக்கட்டும். இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அடுத்தது எங்கே போவார்? பயிற்சி பெற்று 3ஆம் இடம். வாழ்க்கையில் 3ஆம் இடத்தில் குரு பகவான் மேச ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல 12 ராசியில் பிறந்தவங்களுக்கும் 3ஆம் ராசியில் பயிற்சி பெற்று அமரும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனிதன் தவறுகளையும் அல்லது பல வகையான இழப்புகளையும் சந்திப்பது இந்த 3ஆம் இடத்தில். 3ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் உடல் நலத்தில் அதிகப்படியான பாதிப்பை கொடுப்பார், மனநலம் பாதிக்கும். செய்வது என்னவென்றே தெரியாமல் சில தவறுகளை செய்ய வைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, சந்தோஷம் இருக்காது, செய்யும் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, வருமானம் நினைத்தபடி இருக்காது, நினைத்தபடி வந்தாலும் பிரச்சனைகள் உங்கள் தலைக்கு மேல் போய் பல வகையான கஷ்டங்களை கொடுக்கும். இது 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற பலன். அவர் பார்வைக்கு மிகவும் வலிமையான பலன்கள், நற்பலன்கள் நடக்கட்டும். சனியும் குருவும் பயிற்சி பெற்றால் இத்தகையான பலன்களை 2025 கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானத்துடன் செயல்பட்டு வந்தால் மேசராசியான உங்களுக்கு பாதகங்கள் குறையும். அவசரம் வேணாம், ஆதங்கம் வேணாம், கோபம் வேணாம், ஆத்திரம் வேணாம். சிந்தனை என்பது சிறு துளியை கூட பெரிதளவாக உயர்த்தும். சிந்தனை செய்யாமல் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கொடுத்துவிடும். இப்பொழுது கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பது சந்தோஷம். இவர்கள் மாறும்போது பிரச்சனைகள் வந்தால் அதை பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களை காப்பாற்றிக் கொள்வது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா. அந்த தசாவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அல்லது தீய பலன்கள். அதற்கு பிறகு கிரகங்கள் மாற்றம் பெற்று, அதாவது பயிற்சியாகி அமருகின்ற ஸ்தான பலம், இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நற்பலன்கள் அதிகமாக இருந்தால் நற்பலன்கள் கிடைக்கும்.
கெடு பலன்கள் தருவதாக இருந்தால் குருவும் சனியும் பாதகம். ராகு கேதுக்கள் சாதகமான நிலையில் வரும்போது தசாவும் நல்ல நிலையில் இருந்தால் இவர்கள் இருவரும் செய்கின்ற கெடு பலன்களை தடுத்து நற்பலன்களை கட்டாயமாக மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.